தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இரவு 3:42 வரை பிறகு உத்திராடம். இன்றைக்கு இரவு சுமார் 5:56 மணி அளவிலே மிதுன ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கின்றார். இன்று வரை குரு உச்சம் பெற்றிருந்தார். கடகராசியிலே குரு உச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் இருந்தார். இப்பொழுது இன்று இரவு, அதாவது நாளை அதிகாலையில் பார்க்கின்ற பொழுது அந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு சென்றிருக்கின்றார். அப்பொழுது மிதுன ராசியிலிருந்து குருவினுடைய பார்வை தனுசு ராசியிலே பதியும், துலாம் ராசியிலே பதியும், கும்பராசியிலே பதியும். இப்படி குரு பார்க்கின்ற அந்த 3 ராசிகளும் மிக புனிதமடைந்து நல்ல பலன்களை பெறப்போகின்றன. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற நல்ல கருத்து, முக்தி தருகின்ற ஸ்தலங்கள்னு சில கோயில்கள் இருக்கு. சில கோயில்களில் பேரை சொன்னாலே முக்தி, சில ஊர்களில் வாழ்ந்தாலே முக்தியா, சில ஊர்களுக்கு போய் தரிசித்தாலே முக்தியா. அது ஒரு பாடலாவே இருக்கு. அது சொல்றேன். பிறந்தாலே முக்தி தரும் ஆரூர் ஆகும். திருவாரூர் இருக்கே, திருவாரூர் பிறந்தாலே முக்தியா. பெருமை மிகு காஞ்சியிலோ வாழ்ந்தால் முக்தி. காஞ்சிபுரம் இருக்கே, அந்த காஞ்சியில வாழ்ந்தாலே முக்தி. காஞ்சியில நடுவில் உள்ள இஞ்சு எடுத்துட்டீங்கன்னா காசின்னு வரும். 2 பங்கு அதுக்கு பலன் கிடைக்குது. பெருமை மிகு காஞ்சியிலோ வாழ்ந்தால் முக்தி. வாரணாசி காசியிலோ இறந்தால் முக்தி. அந்த வாரணாசி காசி இருக்கே, அங்கே போய் அந்திய காலம் முடிஞ்சா அதுல முக்தி. வளர் தில்லை தரிசித்தால் வாய்க்கும் முக்தி. தில்லை சிதம்பரம் இருக்கே, அந்த நடராஜ பெருமான சன்னதியில போய் நம்ம தரிசிச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சிறப்பு மிகு மதுரை நகர் சிவனின் பெயரை செய்களையால் ஒழிணைத்து சொன்னால் முக்தி. மீனாட்சி சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னாலே, மதுரையிலே வாழ்பவர்கள் சொக்கலிங்க மீனாட்சின்னு சொன்னாலே முக்தி கிடைக்குமா. ஆகையினாலே இறைவன் திருவிளையாடல் நடத்திய இடம் மதுரை. அவருடைய பாதம் பட்ட இடம். விறகு கட்டு சுமந்தார், வளையல் விட்டார், இப்படி எல்லாம் அந்த திருவிளையாடல்கள் நடந்த இடம் மதுரை என்பதனாலே இங்கு அவருடைய பெயரை உச்சரித்தாலே முக்தி கிடைக்குமாம். சிவன் பெயரையும் மீனாட்சி அம்மன் பெயரையும் சொல்ல வேண்டுமாம். அவினாசி லிங்கத்தை துதித்தால் முக்தி. அவினாசிங்கிற ஊர் இருக்கு கோயம்புத்தூர் பக்கம். அங்கே உள்ள அந்த லிங்கேஸ்வரர் இருக்கே, அதை நம்ம துதித்தால் முக்தியா. அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி. திருவண்ணாமலை இருக்கே, இப்ப தீபம் ஏற்றுறாங்களே, அந்த அண்ணாமலையாரும் அண்ணாமலையரையும் ஆரூர் தியாகரையும் கண்ணான காடாஸ்திரி நாதரையும் சிற்றம்பலவரையும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. அந்த அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தியாம். இப்படி முக்தி தரும் ஸ்தலங்கள் தமிழகத்திலே நிறைய இருக்கின்றன. இது போன்ற ஸ்தலங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது நீங்களும் சென்று வழிபட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ஆவது மட்டுமல்ல, எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். மேசராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு யோகமான நாள், அற்புதமான நாள். சொந்த பந்தங்களால் வந்த துயரங்கள் விலகுகின்ற நாள். நேற்று நடைபெறாத காரியம் இன்று நடைபெறும். அஷ்டமத்திலே புதன் மறைந்திருப்பதால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே தொழில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும். தொலைபேசி வழியில் வருகின்ற தகவல் தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். தொழிலை மேம்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். அதற்கு தொகை கிடைக்கவில்லையே என்றால் கேட்ட இடத்தில் உதவிகள் கூட கிடைக்கலாம். இன்று இனிய நாள், நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எனவே காரிய வெற்றி ஏற்பட வேண்டுமானால் கடவுள் வழிபாடு அவசியம் உங்களுக்கு தேவை. பொதுவாகவே சந்திராஷ்டமம் என்று வந்தாலே தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். வரவை காட்டிலும் செலவு கூடலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாக தெரியும். என்ன இருந்தாலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். எப்படியும் முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். தாமதங்கள் உங்களுக்கு ஆட்கொள்ளக்கூடிய நாள். சோம்பல் கூடுதலாக இருக்கும். எனவே இன்று நீங்கள் எந்த பயணத்தை மேற்கொண்டாலும் அதில் ஆதாயம் கிடைக்காது. இன்று ஞாயிற்றுக்கிழமை பூராடம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசிநாதன் 6ல் இருக்கின்ற பொழுது யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். காரணம், மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. 12க்கு சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொல்லை இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். 9லே சனி இருப்பதனாலே பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு. பெற்றோர்களின் ஆதரவும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். பெற்றோர்கள் வழியில், அதாவது தந்தை வழியில் இதுவரை இருந்த தடைகள் கொஞ்சம் அகலும். இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் ராசியில் குரு இருக்கின்றார். எனவே உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும். காலை நேரத்திலேயே உங்களுக்கு காதணிக்கும் செய்தி வந்து சேரும். மாற்று கருத்துறையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற வேண்டும் என்று சொன்னால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலேயே நீங்கள் ஆனைமுக பெருமானை வழிபட்டு அதற்கு பின்னால் சிவாலய வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும்.
குறிப்பாக அஷ்டமத்து சனி நடைபெறுகின்ற பொழுதெல்லாம் வழிபாட்டு மூலமே வளர்ச்சி ஏற்படும். அந்த அடிப்படையில் இன்று விடுமுறை நாள் என்பதனாலே புகழ்பெற்ற ஆலயங்களுக்கும் சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம். அப்படி வருவதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். சிம்மராசினியர்களே, கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருக்கின்றது. ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரம். செல்வ நிலை உயர சிநேகிதர்கள் உங்களுக்கு வழிகாட்டினாலும் கூட விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவு 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்கு ஆகலாம். சேமிக்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அதே நேரம் ஜென்மத்தில் இருக்கும் கேது ஆன்மீக நாட்டத்தை அதிகரிக்க வைக்கும். ஏதாவது ஒரு அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரலாமா என்று யோசிப்பீர்கள். ஆனால் பயணங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்கும் என்றாலும் கூட போற இடத்திலே சில பிரச்சனைகளும் உங்களுக்கு உருவாக்கலாம். கொஞ்சம் கவனம் தேவை. 12லே குரு இருப்பதனாலே இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படலாம். அதை நல்ல விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனமாகும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். நேர்முக தேர்விலே வெற்றி கிடைக்கவில்லையே, உத்தியோகத்திலும் இதிலிருந்து கொண்டு நாம் என்னதான் செய்வது, சொந்தமாக ஏதாவது செய்யலாமா என்றெல்லாம் நீண்ட நாட்களாக சிந்தித்து வந்திருப்பீர்கள். சில மாதங்களாகவே உங்களுக்கு உத்தியோகத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு அதற்கு எடுக்கும் முடிவு சரியானதாக இருக்கும். நண்பர்கள் நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஏதாவது ஒரு சொந்தமாக செய்யலாம் என்று முடிவெடுப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். இந்த நாள் ஒரு இனிய நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு இருக்கின்றார். மாற்றங்களும் ஏற்றங்களும் வரக்கூடிய நாள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். நாணயமும் நேர்மையும் கொண்ட நண்பர்கள் நம்பிக்கைகள் அனைத்தும் நடத்தி கொடுப்பார்கள். லாபஸ்தானத்திலே கேது இருப்பதனாலே ஆன்மீகத்தின் மூலமே லௌகீகம் சிறப்பாக இருக்கும் என்பதாலே நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்றும் இன்று வழிபட்டு வருவது நல்லது. 2ஆம் இடத்திலே புதன் இருக்கின்றார். மாமன் மைத்துன் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாம். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். மகிழ்ச்சி பெருக இன்று நீங்கள் வழிபாட்டையும் மேற்கொள்வது நல்லது. ராசியிலேயே புதன் லாபாதிபதி இருக்கின்ற பொழுது லாபத்துக்கு குறைவே இருக்காது. உங்களுடைய இழந்த வேலையை கூட ஒரு சிலர் மீண்டும் பெறக்கூடிய யோகம் உண்டு. செல்வ நிலை உயர சிநேகிதர்கள் வழிகாட்டுவார்கள். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். காசு பண புழக்கம் அதிகரிக்கும். இன்றைக்கு இதை செய்வோமா அதை செய்வோமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய நேர்மறை சிந்தனைகள் வெற்றி பெறும். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு 2லே செவ்வாய் இருக்கின்றார். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் விரையாதிபதி இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல விரயமாக அமையும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். வாங்கிய இடத்தை கொடுத்து விட்டோமே, புதிதாக இடம் வாங்கும் யோகம் உண்டா என்றெல்லாம் சிந்தித்தவர்களுக்கு இப்பொழுது அந்த யோகம் வரப்போகின்றது. இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய நாள் இந்த நாள். சூரிய பலமும் நன்றாக இருப்பதால் அரசியல்வாதியாக இருந்தால் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே ராகு 8லே கேது. 8ல் கேது இருப்பதனாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. நண்பர்கள் கூட நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் குறி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இல்லத்திலும் நீங்கள் அவர்களுக்கு நல்லது செய்தாலும் நன்றி காட்ட மாட்டார்கள். இருப்பினும் குரு பார்வை இருக்கின்றது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக மாற்று இனத்தவர்கள் இருப்பார்கள். குரு பார்வை இருக்கின்ற பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு சேமிப்பு கொஞ்சம் கரையக்கூடிய நாள்தான். அதிலும் அஷ்டமத்தில் கேது இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். மருத்துவ செலவு மதியத்திற்கு மேல் உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று இனிய நாள். சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நாள். சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டு. சொந்தங்களின் வாழ்த்துக்களையும் பெறுவீர்கள். உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். 6ல் குரு இருப்பதனாலே ஊரில் பகை ஏற்படுமோ என்று நினைக்க வேண்டாம். குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் பகையெல்லாம் நட்பாகக்கூடிய விதமாகவே அமைகின்றது. ஜென்மத்தில் சனி வலிமை பெற்றிருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். காலை நேரத்திலேயே காதினுக்கும் தகவல் கிடைக்கப் போகின்றது. ராகுவோடு கூடியிருப்பதனாலே பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிகச் சிறந்த நாள். முக்கிய பிரமுகர்கள் இல்லம் தேடி வந்து ஒத்துழைப்பு செய்கின்ற நாள். பொதுவாக சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு இன்று கிடைக்கும். சொந்த பந்தங்களால் வந்த துயரங்கள் விலகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. விரைச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே விரயங்கள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலே அக்கறை காட்டினால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். அதே நேரம் அஞ்சிலே குரு இருக்கின்றார். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். அதனுடைய கல்யாணத்துக்கான சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதிலும் கூட உங்களுக்கு கவனம் செல்லும். இன்று பயணங்களாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கி பயணிக்கும் யோகம் கூட ஒரு சிலருக்கு உண்டு. இந்த நாள் நல்ல நாள், யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.